பிதாவை ஒருவன் அறிந்திருக்கிறேன் என்று சொல்வான் என்றால் அவன் தேவ வல்லமையை வெளிப்படுத்துகிறவனாக, தேவ வல்லமை நிச்சயம் பிரதிபலிக்கிறவனாக இருக்க வேண்டும். ஒருத்தன் குமாரனா இருக்கிறான், குமாரத்துவத்தில் இல்லைன்றதுக்கு அடையாளமே விசுவாசம் தான். குமாரத்துவத்தில் இருக்கிறவன் விசுவாசத்துல பேசுவான், கிறிஸ்துவுக்குள் குழந்தையா இருக்கிறவன் விசுவாசத்துல பேச மாட்டான். தன் விசுவாசனாலே நீதிமான் பிழைப்பான். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். சோ அந்த விசுவாச பிரமாணத்துக்கு ஒரு முக்கியமான வசனம் தான் மார்க்கு 11:23-24. தனிப்பட்ட முறையிலே ஒரு விசுவாசி சவால்களை சந்திப்பது எப்படி? சோ இருதயத்திலே கர்த்தருடைய வார்த்தை நினைவுகள், இது நடக்காது, இது வராது, இது எப்படி செய்ய முடியும், இதுக்கு என்ன பாசிபிலிட்டி அப்படின்ற காரியங்கள் எல்லாம் உடைக்கப்பட்டு அவைகள் வேற எடுக்கப்பட்டு விசுவாச இருதயமாய் இருதயம் மாறுவது, விசுவாச இருதயமாக இருதயம் நிறைந்திருப்பது. சோ இதுதான் முதலாவது வேண்டிய காரியம். இல்லாதவர்கள் போல அழைப்பது, அதுதான் நம்முடைய தலைப்பு. சோ இல்லாதவைகளை முதல் படி என்னன்னா, இல்லாதவைகளை உங்களுடைய வாயின் வார்த்தைகளாலே உங்கள் இருதயத்திலே உருவாக்குவது, இதுதான் முதல் படி. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, தேங்க்யூ லார்ட். கர்த்தாவே, இந்த நாளிலும் எங்களோட நீர் பேசும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய வார்த்தைகள் ஆண்டவரே எங்கள் இருதயத்திலே வல்லமையாய் கிரியை செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய வார்த்தையை பற்றி நாங்கள் வாசிக்கிறோம். அது இருபுறம் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாய் இருக்கிறது என்று, அது ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களை மூணையும் பிரிக்கத்தக்கதாய் உருவக்கத்துக்கதாய் இருக்கிறது, சிந்தனைகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதா இருக்குது என்று எபிரேயர் 4 வாசிக்கிறது போல கர்த்தாவே, உடைய வார்த்தை எங்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டுவதாக, நாங்கள் என்ன செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்பதை போதித்து நடத்துவதாக உடைய கருத்துல எங்களுக்கு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும்படி நடத்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்ம ஒரு புதிய இதை ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். அது கொஞ்சம் டிலேனால இன்னைக்குதான் அது ரெக்கார்டட் இது மெசேஜ் வந்து வந்தது. அது ஏதோ அப்லோட் பண்ணும்போது ஏதோ எரர் வந்துட்டு இருந்தது, அது ஃபிக்ஸ் ஆகி இப்பதான் வந்திருக்கு. ஓகே, ஸோ அதனால இன்னைக்கு அது வந்திருக்கும், அது பாருங்க, போன மெசேஜ் அது. இது வந்து அதோட தொடர்ச்சி நம்ம பார்க்க போறோம். மார்க் 11:23-24 வாசிக்கிறேன். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் அழுந்து போய் என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். போன காலில் தான் இதை பத்தி நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். இன்ஃபேக்ட் 2 கால் பார்த்தோம். அந்த ஃபர்ஸ்ட் காலில் சரியா ரெக்கார்ட் ஆகாதனால திரும்ப அது அப்படியே போன வெனஸ்டே மீட்டிங்ல நம்ம பார்த்தோம். ஸோ அதை இது தொடர்ந்து நம்ம பார்க்க போகிறோம். என்னை பொறுத்தவரை இது பைபிள்ல எத்தனையோ வசனங்கள் இருந்தாலும் இது ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான வசனங்களில் ஒன்று. ஏதோ ஒரு வசனத்துக்கு இந்த வசனம் மட்டும்தான் முக்கியம்னு சொல்ல முடியாது. எல்லா வசனத்திலும் முக்கியத்துவம் இருந்தாலும் சில வசனங்கள் மிக மிக முக்கியமானவைகளாக இருக்கிறது. முக்கியமான பிரின்சிபிள்ஸ், கோட்பாடுகள், தேவனுடைய கோட்பாடுகள் அவைகளை கொண்டுள்ளதாய் இருக்கிறது. என்னன்னா, நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்னா, அவர் சில விதங்களில் மட்டுமே செயல்பட வேண்டும் என்று விரும்புகிறார். அதை பிரேக் பண்ணி சில நேரம் அவர் செய்ய முடியும். அவர் செய்யக்கூடியவர், அவருக்கு வல்லமை இருக்கிறது, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனால் நாம் தொடர்ச்சியான வெற்றிகளை பெற வேண்டும் என்று சொன்னால், இல்லைன்னா நிலைக்கக்கூடிய வெற்றிகள், ஏதோ இன்னைக்கு ஒரு நாள் ஒரு ஜெயத்தை எடுத்துட்டு அதுக்கப்புறம் எப்படி அது ஜெயம் பெறுகிறதுன்னு தெரியாம சுத்திட்டு இருக்குது இல்லை. ஏன்னா கிறிஸ்துவுக்குள் பவுல் சொல்வது போல, கிறிஸ்துவுக்குள் எல்லா இடங்களிலும் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன் அவர். அப்படிப்பட்ட விருப்பத்தை உடையவராயிருக்கிறார். ஆகவே அவர் சில போதனைகளை நமக்கு கொடுக்கிறவராயிருக்கிறார். இப்ப இந்த கெட்டகுமாரன் கதை, அந்த லூக்கா 15 அந்த பிக்சர் வந்து இதோட முடியல, அவன் வீட்டுக்குள்ள வர்றதோட முடியல. அந்த பையன் வீட்டுக்கு வர்றான், அவங்க அப்பா அவனை தகப்பனை ஓடி போய் அவனை அரவணைக்கிறார். அதிலே அவருடைய அன்பு வெளிப்படுகிறது. ஆனா அதோட நிக்கல. சரியா? இயேசு கிறிஸ்து முக்கியமான சில காரியங்களை சொல்லுகிறார். அடுத்து நடந்தது என்ன சொல்றாருன்னா, அந்த மகன் உள்ள வந்த உடனே அவனுக்கு உயர்ந்த வஸ்திரம் தரிப்பிக்கப்படுகிறது, அப்புறம் அவனுக்கு மோதிரம் தரிப்பிக்கப்படுகிறது, அப்புறம் அவனுக்கு ஒரு உயர்ந்த ஒரு பாதரட்சி கொடுக்கப்படுகிறது, ஒரு செருப்பு, சாண்டல்ஸ் வந்து, அப்புறம் ரிங், அப்புறம் வந்து ட்ரெஸ், இதெல்லாம் கொடுக்குறாரு.
சோ இதெல்லாம் அவர் கொடுக்குறாரு. சோ அப்ப இப்ப இன்னைக்கு நிறைய பேர் வந்து இந்த ஃபைண்டிங் த ஃபாதர் அந்த மாதிரி எல்லாம் பேசும்போது இதோட நிறுத்திக்கிறாங்க. வர்றதோட நிறுத்திக்கிறாங்க. சி ஒருவேளை அவங்களுக்கு அது அழைப்பா இருக்கலாம், அதனால அவங்க அதோட நிறுத்தினா அது தப்புன்னு நம்ம சொல்ல முடியாது. நான் என்ன சொல்றேன்னா, அதோ அது அது மட்டும்தான் சொல்லிடக்கூடாதுன்ற. அதாவது நோயிங் த ஃபாதர் இஸ் த பிகெஸ்ட் ரெவலேஷன் அப்படின்றது உண்மை, மிக மிக உண்மை. ஏன் அப்படின்ற அடுத்த கேள்வி கேட்கணும். அது கேட்காம வெறும் நோயிங் த ஃபாதர் சொல்லிட்டு இப்ப அப்ப நோயிங் த ஃபாதர்னா என்ன, வாட் கைண்ட் ஆஃப் ஃபாதர் இஸ், அவர் எப்படிப்பட்ட தகப்பன், அவர் அறிகிறதா என்ன, ஓகே, அந்த கேள்விகள் எல்லாம் கேட்க வேண்டும். அந்த கேள்வி எல்லாம் கேட்காம இதோட நிறுத்திக்க கூடாது. இவர் எப்படிப்பட்ட தகப்பன், இவர் அறிவது வந்து ஏன் முக்கியம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து பிதாவை எப்படி அறிந்திருந்தார் என்பதை கவனிக்க வேண்டும். இயேசுவை கிறிஸ்துவை பிதா அறிந்திருந்தது என்னுடைய வெளிப்பாடு அநேக இடங்களிலே அது எப்படி வெளிப்பட்டதுன்றதை பார்க்கணும். அது வந்து வெறும் ரிலேஷன்ஷிப் இருக்கிற அந்த இமோஷனல் ஆஸ்பெக்ட் மட்டும் அங்க இல்ல. there are a lot of aspects, particularly the aspect of power. okay, வல்லமை. பிதாவை ஒருவன் அறிந்திருக்கிறேன் என்று சொல்வான் என்றால் அவன் தேவ வல்லமையை வெளிப்படுத்துகிறவனாக, தேவ வல்லமை நிச்சயம் பிரதிபலிக்கிறவனாக இருக்க வேண்டும். ஓகே, பிதாவை அறிகிற முயற்சியில இருக்கிறது ஒண்ணு, பிதாவை அறிந்திருப்பது என்பது இன்னொன்று. எல்லாருமே நம்ம முயற்சிகள் எடுக்கிறோம், நம்ம ஆரம்பிக்கிறோம், பல காரியங்கள் குறித்து முயற்சி எடுக்கிறோம், நாம் செய்கிறோம். ஆனால் பிதாவை அறிவது என்பது, அறிந்துட்டேன் அப்படின்னு சொல்றது வந்து இன்னொரு லெவல். சோ பிதாவை அறிந்திருக்கிறேன்னு சொன்னவங்க வந்து வல்லமையில நிச்சயம் வெளிப்படணும். ஏன்னா இயேசு கிறிஸ்து அப்படித்தான் சொன்னார், பிதாவை எனக்கு தெரியும்னாரு. அவர் என்னெல்லாம் செய்தார் சரியா? 5 2 மீன் 5000 பேருக்கு பகிர்ந்து கொடுத்தார். அதாவது என்ன சொல்றேன்னா, பிதாவை அறிகிறதுன்றது ஒரு இமோஷனல் ஆஸ்பெக்ட் இருக்கா, நிச்சயம் இருக்கு, இல்லைன்னு சொல்லல. ஓகே, அந்த குமாரன் ஓடி வரும்போது இவர் ஓடி போறாரு, ஓடி போய் அவனை கட்டி அணைக்கிறார், அவனை முத்தம் விடுகிறார், அந்த இமோஷனல் ஆஸ்பெக்ட் இருக்கு. ஆனா அவர் அதோடு நின்று விடுகிறார் அல்ல. ஓகே, அதோடு நின்று விடுகிறார் அல்ல, அதையும் தாண்டி அவர் சில காரியங்களை செய்கிறார். அதுலதான் அந்த அவனுக்கு வந்து கூட்டிட்டு போய் அவனுக்கு ட்ரெஸ்ஸை மாத்தி விடுறாரு, அவனுக்கு வந்து பாதரட்சியை கொடுக்கிறாரு, ஒரு விருந்து ஆயத்தப்படுத்துகிறார். ஸோ இப்படி அநேக காரியங்களை அவர் செய்கிறார். ஸோ இப்ப இதெல்லாம் தான் பாத்தீங்கன்னா குமாரத்துவத்துல தான் இந்த பிரின்சிபிள்ஸ்ன்றது வருது. இப்ப நிறைய பேர் வந்து என்ன சொல்றாங்கன்னா, பிரதர் இதெல்லாம் வந்து ரொம்ப உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, இன்னைக்கு இருக்கிற சபை இருக்கிற நிலைமையில இந்த மார்க் 11, 23, 24 நிறைய சபைகளுக்கு பிரசங்கம் பண்ணவே முடியாது. அவ்வளவு புவரான சிச்சுவேஷன்ல ஜனங்கள் இருக்காங்க. புவர்னா பைனான்சியலி சொல்லல, ஆண்டவர் பற்றிய அறிவிலே குமாரத்துவத்திலே மிகவும் பின்தங்கியவர்களாக இருக்கிறார்கள். இது பேச முடியாது. ஏன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, இது படிச்சு ஒருத்தன் குமாரனா இருக்கிறான், குமாரத்துவத்தில் இல்லைன்றதுக்கு அடையாளமே விசுவாசம் தான். குமாரத்துவத்தில் இருக்கிறவன் விசுவாசத்துல பேசுவான், கிறிஸ்துவுக்குள் குழந்தையா இருக்கிறவன் விசுவாசத்துல பேச மாட்டான். இப்ப எவனாகிலும் மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்தை தள்ளிட்டு போ அப்படின்னு சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும்னு இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே அவனுக்கு ஆகும் அப்படின்னு இந்த வசனத்தை எந்த இடத்துல பேச முடியும்? அதாவது இப்படி என்ன சொல்ல வரேன்னா, அவங்களை கூப்பிட்டு நீங்க ஜனங்களை போய் சொல்லி சரி சபையில போய் பிரசங்கம் பண்ணி எல்லா இனிமேட்டு உங்க மலையை பார்த்து நீங்க பேசுங்க, நீங்க பேசினாலே போதும் அந்த மலை போயிடும் அப்படின்னா 10,000 கேள்வி கேட்பாங்க. கண்டிப்பா போகுமா? ஏதோ வச்சு அப்படி சொல்றீங்க, நாங்க பண்ண எப்படி போகும், நாங்க அவ்வளவு பரிசுத்தவான்கள் இல்லையே, நாங்க ஒன்றும் அவ்வளோ ஒன்றும் சிறப்பா இல்லையே அப்படின்வாங்க. பல காரணங்கள் சொல்லுவாங்க. சில பேர் சொல்லுவாங்க இது இயேசு லிட்டரலா சொல்லவே இல்லைன்னு, என்னெல்லாமோ சொல்லுவாங்க, இது வந்து வேற ஏதோ அர்த்தத்தை சொன்னாரு, இப்படிலாம் நடக்காது அப்படின்வாங்க. இப்படி என்னெல்லாமோ சொல்லுவாங்க. ஏன் அப்படிலாம் சொல்றாங்கன்னா, பேசிக்கா அவங்களுக்கு அந்த குமாரத்துவத்தின் அறிவும் விசுவாசமும் இல்லை. சரி, ஒரு பாட்டு இருக்குங்க, எத்தனையோ மில்லியன் வியூஸ் இருக்கு சரியா? அந்த பாட்டு வந்து எப்படி வரும்னா, தேவகுமாரா என்னை நினைச்சிருங்கன்னு வரும். என்னை மறந்துடாதீங்க, இந்த மாதிரி பாடலாம் கேட்டிருக்கீங்களா? என்னை மறந்துடாதீங்க, தயவு செய்து நம்முடைய மறந்துடாதீங்க. சரி, இந்த பாடல்களுக்கு ஒரு இடம் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை. ஏன்னா சில நேரங்களில் சில ஜனங்கள் மிகவும் பரிதாபமான நிலைமையில் இருக்க வாய்ப்பு இருக்கிறது. அவங்க சூழ்நிலைகளால விசுவாசத்தை இன்னும் கற்றுக்கொள்ளாமல் இருக்கும்போது, தேவனை பற்றி சரியான அறிவு இல்லாமல் இருக்கும்போது மிகவும் சோர்ந்து போய் கர்த்தர் என்னை கைவிட்டாரு, இவ்வளவு விட்டுருவாரோ இல்ல விலகிடுவாரோ, என்ன மாதிரி ஆயிருக்கும் அப்படின்லாம் பயத்துல ஜனங்கள் இருக்க வாய்ப்பு இருக்கிறது. அந்த நேரங்களுக்கு இந்த பாடல்கள் உதவலாம், நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. எல்லாத்துக்கும் ஏதோ அதுக்கு ஒரு பங்களிப்பு இருக்கும் தேவ ராஜ்யத்துல, ரிஜெக்ட் பண்ண முடியாது. இதெல்லாம் தேவையே இல்லை, இதெல்லாம் சும்மான்னு சொல்ல முடியாது. ஆனா எப்ப பார்த்தாலும் தேவகுமாரா என்ன நினைச்சிருக்கேன்ற நிலைமையிலே ஒருத்தன் இருக்கிறான்னா அவன் கிறிஸ்துவுக்குள் வளரவே இல்லை என்று அர்த்தம்.
அதாவது எப்படிப்பட்ட அண்டர்ஸ்டாண்டிங்ஸ்லாம் இன்னைக்கு சபையில இருக்குன்னா, சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்படிப்பட்ட வளர்ச்சிக்குள்ள வரவே முடியாதுன்னு நினைக்கிறாங்க அவங்க. அவங்க சொல்றாங்க, நான் ரொம்ப பிஸி பிரதர், எனக்கு ரொம்ப நேரம் இருக்கு, எனக்கு இதெல்லாம் உட்காந்து ஜெபம் பண்றதுக்கு டைம் கிடையாது, பைபிள் வாசிக்கலாம் எனக்கு நேரம் இல்லை, அதெல்லாம் என்னால பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரிலாம் என்னால வரவே முடியாதுன்னு உறுதியா நம்புகிறவர்கள் இருக்கிறார்கள். ஏதோ வந்து அவங்களுக்கு அது கொடுக்கப்படல. சில பேர் நினைக்கிறாங்க இதெல்லாம் அழைப்புன்னு நினைக்கிறாங்க. இந்த மாதிரி விசுவாசத்துல பேசுறோம், அதெல்லாம் ஒரு அழைப்பு பிரதர். இல்லைன்னா கிரு விசுவாசம் வரம்னு ஒண்ணு இருக்கு, அதெல்லாம் இருந்தாதான் இப்படி பண்ண முடியும். ஏசு அப்படியே சொன்னார் இந்த இடத்துல. சோ நிறைய பேர் இந்த இந்த இடத்துக்குலாம் வர முடியும்னு அவங்க நம்பல. ஏன்னா இப்படிப்பட்ட இடத்துல இன்றைக்கு அன்பார்ச்சுனேட்லி சர்ச் இஸ் தேர், மோஸ்ட் ஆஃப் த சர்ச் இஸ் தேர். ஒரு சில சபைகள்ல சில விசுவாசிகள், சில போதகர்கள் இந்த மாதிரிலாம் இருக்கிறாங்க, இல்லைன்னு சொல்லல. ஆனா மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் பாத்தீங்கன்னா இன்னும் இந்த இடத்துக்கு வரவே இல்லை, அப்படி இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னு சொன்னோம்னா, இந்த குமாரத்துவத்தில் வளர்ற இடத்துக்கு வரல. சரி, இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, ஒரு குழந்தை ஒரு சின்ன குழந்தையா இருக்கும்போது நீங்க அதை டீல் பண்றதும், அதே குழந்தை வளர்ந்து ஒரு பெரிய ஆளானே, அட்லீஸ்ட் ஒரு டீனேஜரோ இல்ல ஒரு 20 வயசு நபரா வரும்போதோ நீங்க அந்த குழந்தைய டீல் பண்றதும் வித்தியாசம் கண்டிப்பா இருக்கும். ஓகே, என்ன மெயின் டிஃபரன்ஸ்? குழந்தையா இருக்கும்போது நீங்களே எல்லாத்தையும் செய்ய நினைப்பீங்க. ஆனா கொஞ்சம் பிள்ளைங்க வளர்ந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்து செய்ய வைப்பீங்க. ஓகே, சோ குழந்தை அழுகுது, என்ன பண்ணுவாங்க? இப்பதான் பிறந்த குழந்தை, 2 மாசம் குழந்தை, 3 மாசம் குழந்தை அழுகுதுன்னா என்ன பண்ணுவாங்க? டக்குன்னு பாலை கலக்கி கொடுத்துருவாங்க. இல்லைன்னா தாயிட்ட போய் பால் குடிக்க சொல்லி கொடுப்பாங்க. இன்னும் கொஞ்சம் குழந்தை ஏதாவது சாப்பாடு செஞ்சு கொடுப்பாங்க, ஏதாவது மிக்சியில் அடிச்சோ ஏதோ பண்ணி கொடுப்பாங்க, இல்ல சாப்பாடு போட்டு ஊட்டி விடுவாங்க, ஏதோ செய்வாங்க. அதே இது ஒரு 20 வயசு பையன் வந்து வீட்டுக்கு வந்துட்டு பசிக்குதுன்னா அவன் என்ன பண்ணுவான்னா, அவனுக்கு தெரியலன்னா அட்லீஸ்ட் ஃபோன் பண்ணி கேட்பான். நீங்க இல்லைன்னு உடனே ஃபோன் பண்ணி கேட்பான். இல்ல பொண்ணு 20 வயசு பொண்ணு, 20 டீனேஜருக்கு மேல ஸ்கூல் போய் கொஞ்சம் பெரிய பிள்ளைங்க ஆட்டாலே இதெல்லாம் உண்மைதான். அவங்க வந்து தே கம் டு பிளேஸ் வேர் தே கேன் ஃபாலோ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அதாவது உங்களுடைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஃபாலோ பண்ணி செய்யக்கூடிய இடத்துக்கு அவர்கள் வருகிறார்கள். ஸோ அவங்க எப்பயுமே வந்து இப்போ உங்க ஒரு கொஞ்சம் பெரிய பையன், வளர்ந்த பையன் வந்து சாப்பாடு இல்லைன்னா அழுக மாட்டான், ஃபோன் பண்ணி கேட்பான். சாப்பாடு இல்லையே என்ன பண்றது, வீட்டுல இருக்கா, எங்கேயா வச்சிருக்கீங்களா, உள்ள கீழே ஃப்ரிட்ஜில் வச்சிருக்கீங்களா, சூடு பண்ணி சாப்பிடணுமா, இல்ல எங்க எந்த ரூம்ல இருக்கு, இல்லையா, இல்லைன்னா வெளியே போய் ஹோட்டல்ல வாங்கணுமா, இப்பெல்லாம் ஸ்விக்கில ஆர்டர் பண்ணிடுறாங்க, ஸ்விக்கில ஆர்டர் பண்ணிக்கலாமா, இந்த மாதிரி கேள்விகள்லாம் கேட்பானா இல்லையா? கேட்டு அவன் அழமாட்டான். இந்த மாதிரி கேள்விகள் கேட்டு அவனுக்கு பதிலை பெற்றுக்கொள்வான். ஏன்னா அவன் வந்து ஒரு வளர்ந்துட்டான். வளர்ந்ததுனால அவனுக்கு தெரியுது சில காரியங்கள். ஓகே, இது இல்லைன்னா இந்த மாதிரிலாம் பண்ண முடியும், இப்படிலாம் கேட்க முடியும். ஒன்னே ஒண்ணு என்ன நல்லா தெரியும்னா, அவனுக்கு சாப்பாடு இல்லாமலோ, அவனுக்கு சாப்பிட்டா சாப்பிடறான், சாப்பிடாட்டி போறான், என்ன மாதிரி போறான் நீங்க விட மாட்டீங்கன்னு நல்லா தெரியும். ஏதோ ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணிருப்பீங்கன்னு தெரியும். ஒண்ணு சமைச்சிருப்பீங்க, சமைக்க முடியாத பட்சத்துல ஏதோ ஆர்டர் பண்ணிருப்பீங்க, ஏதோ பண்ணிருப்பீங்க, என்னமோ ஒரு சொல்யூஷன் அங்க இருக்கும், அவனுக்கு தெரியும். அழுக மாட்டான். ஒரு குழந்தைக்கு அந்த அஷூரன்ஸ் கிடையாது. ஒவ்வொரு டைமும் அது வந்து பயந்து பயந்து அழுகும். ஐயோ, நமக்கு சாப்பாடு கொடுப்பாங்களா, கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு அதுக்கு பயம். அதுக்கு இன்னும் தெரியல, அதுக்கு இன்னும் வளரல, அதுக்கு இன்னும் அந்த பிரெயின்ல வந்து அது இன்னும் ப்ரோக்ராம் ஆகல. சரி, இவங்க நம்மள பட்டினி போட்டு கொல்ல மாட்டாங்க, நல்லவங்க தான் அப்படின்றதுலாம் இன்னும் அதுக்கு என்ன ஆகல, பதியாதனாலதான் அது எல்லாத்துக்கும் அழுகுது. இன்னைக்கு என்னன்னா, நிறைய கிறிஸ்தவர்கள் இன்னும் அவங்களுக்கு உறுதியே வரல. ஒரு பிரச்சனைனா ஆண்டவர் உங்களை காப்பாத்துவார்னு உறுதி வரல. ஆண்டவர் ஏன் இப்படி பண்ணிட்டார் பிரதர்? 30 வருஷம் சர்ச்சுக்கு போறோம், இப்படி கேள்வி கேட்கறாங்க, என்ன ஏன் கைவிட்டாரு? அதை நம்ம நார்மலைஸ் வேற பண்றோம். என்ன சொல்றோம்? அது சில நேரங்கள்ல அப்படி ஆகலாம்ல, என்ன பண்றது? கர்த்தர் மிகவும் கிருபையுள்ளவர், நான் இல்லைன்னு சொல்லல. நாம் அப்படி இருந்தாலும் நமக்கு உதவி செய்கிறார், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா இதுதான் தேவன் நமக்கு வைத்திருக்கிற பெஸ்ட் லைஃபா? டு கான்ஸ்டன்ட்லி லிவ் இன் சம் கைண்ட் ஆஃப் ஃபியர். பயத்திலே நடக்குமா நடக்காதா, போன வட்டம் நடக்கலையே, இந்த வட்டம் நடக்குமா, தப்பிச்சிருவனா, இப்படி ஒரு பயத்திலே வாழ்ந்துட்டு இருக்கணுமா? கை விட்டுருவாரோ? இந்த பேதுரு கேட்டான்ல, ஐயரே நாங்கள் மடித்து போறது குறித்து கவலை இல்லையா? இப்படியே நம் வாழ்வுதான் தேவனுடைய நமக்கு வைத்திருக்கிற சிறந்த வாழ்க்கையா? இதற்காக தான் இயேசு சிலுவையிலே மரித்தாரா? அவர் ரத்தம் சிந்தினாரா? கடைசி சொட்டு ரத்தம் வரை தன்னுடைய சரீரத்தை பிற்கப்படும்படி ஒப்பு கொடுத்தாரா? இயேசு சொன்னார், கோதுமை மணியானது தனித்திருந்தால் பலன் தராது, ஆனால் அது விழுந்து செத்ததே ஆகில் மிகுந்த பலன் கொடுக்கும். அப்ப இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரா? நான் மரிப்பது, நான் சிலுவைக்குள்ள போய் நான் மரிப்பது, அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுவது எதுக்கென்றால் என்னை போலவே கோதுமை மணிகள் எழும்ப வேண்டும் என்பதற்காக. கிறிஸ்துவுக்குள் அது நடந்து விட்டது. அவர் சிலுவையில மரித்து உயிர் தெழும்போது நம்முடைய ஆவி உயிர் தெழுந்து விட்டது. அவர் ஸ்பிரிட் மேன் ரோஸ் வித் ஹிம். ஓகே, அந்த தைரியத்துலதான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மார்க் 11:23 ஏன் நம்ம பிரசங்கம் பண்ண முடியும், ஏன் அதை தியானிக்க முடியும்னா, அந்த தைரியம். எந்த தைரியம்? கிறிஸ்துவின் ஆவி நமக்குள்ள இருக்கிற தைரியத்தினால். கிறிஸ்துவின் ஆவி மட்டும் நமக்குள்ள இல்லைன்னா நாம் இதையெல்லாம் பேசவே முடியாது. நம்ம எப்படி நம்ம சொல்றதுக்கு எதுக்கு மழை கேட்கணும்?
நாம கிறிஸ்துவின் ஆவி நமக்குள்ள இல்லைன்னா நம்ம ஆதாமின் ஆவி நமக்குள்ள இருக்கு, பயத்தின் ஆவி, விழுந்து போன ஆவி. அந்த ஆவி வச்சு ஒண்ணும் பண்ண முடியாது. நமக்கு கிறிஸ்துவின் ஆவி அருளப்பட்டிருக்கிறதுனாலதான் நம்ம தைரியமா நாமும் மார்க் 11, 22, 23 23, 24 வசனங்கள் நமக்கும் பொருந்தும், நம்மாலும் அதை செயல்படுத்த முடியும் என்று உறுதியாக நம்மால் சொல்ல முடிகிறது. எதனால? கிறிஸ்துவின் ஆவி நமக்கு அருளப்பட்டிருக்கிறதுனால. ஆனா அந்த அறிவு சரியாக இல்லாத பட்சத்திலே நாம் தேவனுடைய அந்த பிரின்சிபிள்ஸை கற்றுக்கொண்டு, தேவனுடைய கோட்பாடுகளை கற்றுக்கொண்டு வாழ்வதற்கு பதிலாக நம்ம எந்த மெத்தட்லயே வாழ்ந்துட்டு இருக்கணும்னு நினைப்போம்னா, ஒரு பிரச்சனைனா அழுவோம், ஆண்டவர் வந்து உதவி செய்வார். நீங்க எல்லாம் அப்படி பிளான் பண்ணிட்டு இருக்கோம்னு நான் சொல்லல, நம்ம வேணுனே இப்படிதான் இருக்கணும்னு. ஆனால் நாம் வளராத பட்சத்தில் வேற வழி இல்லாம அப்படிதான் இருப்போம்னு சொல்றேன். சோ அதனாலதான் பாருங்க, இந்த பிரின்சிபிள்ஸ் வந்து நம்ம இந்த கோட்பாடுகளுக்கு மரியாதை கொடுத்து கவனித்து இதுல கவனம் செலுத்த வேண்டியது ரொம்ப முக்கியம். அதுல முக்கியமான பிரின்சிபிள் வந்து இந்த பிரின்சிபிள் ஆஃப் ஃபெய்த், விசுவாச பிரமாணம் இல்ல கோட்பாடு, விசுவாசின் கோட்பாடு என்பது மிக மிக முக்கியமானது. ஏன்னா நம்முடைய பிழைப்பு விசுவாசனாலதான். தன் விசுவாசனாலே நீதிமான் பிழைப்பான். ஓகே, அதுக்கப்புறம் தேவனுக்கு நம்ம பிரியமா இருக்கிறது விசுவாசனாலதான். we are pleasing to God only by faith. ஏன்னா without faith it's impossible to please God. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். சோ அப்ப இந்த விசுவாச பிரமாணத்தை கற்றுக்கொள்வது மிக மிக முக்கியம். சோ அந்த விசுவாச பிரமாணத்தின் ஒரு முக்கியமான வசனம் தான் மார்க் 11, 23, 24. நான் இதை ஏன் சொல்றேன்னா, நீங்க வந்து இன்னும் குழந்தைகளா இருக்கிற ஸ்டேஜே விரும்பக்கூடாது என்பதற்காக சொல்லுகிறேன். குழந்தைகளா இருக்கிறீங்கன்னா உங்கள் மாம்சம் இன்னும் உங்களை ஆளுகிறது என்று அர்த்தம். அதிலிருந்து விடுதலை ஆகி ஆவி உங்களை ஆளுகை செய்கிற இடத்துக்கு வர வேண்டும் என்பதுதான் தேவன் விரும்புகிறார். அப்பொழுதுதான் குமாரத்துவத்தின் ஃபுல்னஸ்குள்ள நம்ம அடி எடுத்து வைக்க ஆரம்பிக்கிறோம். ஓகே, சோ இது வந்து தேவனுடைய பிரின்சிபிள். இது தேவனுடைய பிரின்சிபிள்ஸ் எப்படி இருக்கு, தேவனுடைய கோட்பாடுகள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அவைகள் மாறாதவைகளா இருக்கிறது. அதாவது எந்த சூழ்நிலையும் அது சேஞ்ச் ஆகாது. எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் அது அப்படியே தான் இருக்கும். இப்ப இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன், இந்த கிறிஸ்துவுக்கு குழந்தையா இருக்கிறது, அப்புறம் வந்து வளர்ச்சி அடைந்தவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க. ஏன் அதெல்லாம் சொல்றேன்னா, நாம் எந்த இடத்துல இருக்கோன்றதை பார்த்து வளருவதற்கு நாம் முயற்சி எடுக்க வேண்டும், கவனம் செலுத்த வேண்டும். அதுக்காக சொல்றேன். பேதுருவும் சீஷர்களும் இயேசு கிறிஸ்துவும் எல்லாருமே படகுல போயிட்டு இருக்காங்க பாருங்க. புயல் அடித்தது. ஓகே, பயங்கரமான புயல் அடித்தது. இவங்களும் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தாங்க, கடைசியில முடியலன்னு. அப்ப குழந்தையா இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா, இப்ப அவனை பொறுத்தல என்னன்னா, புயல் நின்னா அவன் என்ன நினைச்சிருப்பான், கர்த்தர் எப்படி இருக்காரு நினைப்பான், மேல அக்கறையா இருப்பான்னு நினைப்பான். புரியுதா? புயல் நிக்கலன்னா கர்த்தர் எப்படி இல்ல, அக்கறையா இல்ல. இப்ப குழந்தைகளா இருக்கிறவர்கள் எப்படி இருப்பாங்க, கிறிஸ்துவுக்குள் குழந்தைகளா இருக்கிறவர்கள் எப்படி இருப்பாங்கன்னா, அவர்கள் சூழ்நிலைகள் சாதகமா மாறுறத வச்சுதான் கர்த்தர் தங்களுக்கு சாதகமா இருக்காருன்னே சொல்லுவாங்க. ஓகே, குழந்தைகளா இருக்கவங்க எப்படி இருப்பாங்க, சூழ்நிலைகள் தங்களுக்கு ஆதரவாக மாறுகிறத வைச்சுதான் கர்த்தர் தங்களோட இருக்காரா தங்களோட இல்லையான்றது முடிவுக்கே வருவாங்க. அதை வச்சுதான் பேசுவாங்க. ஆனா குமாரராய் இருக்கிறவர்கள் எப்படி இருப்பார்கள், அதே சூழ்நிலை, அதே படகு, அதே கப்பல், எல்லாம் அதே இது. இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிட்டு இருந்தாரு, தூங்கிட்டு இருந்தாரு. இயேசு கிறிஸ்து பிதா தனக்கு ஆதரவா இருக்கிறாரு, தேவன் தன்னோடு இருக்கிறார் என்பதை நிரூபிப்பதற்கு கடலை பார்த்து கொண்டு இல்லை. அதாவது கடல் அமைதியானதான் அவருக்கு என்ன தெரியும், ஓ ஆமா பிதா நம்ம மேல அன்பா இருக்காரு, பாத்தீங்களா கடல் அமைதியாயிருச்சு அப்படின்ற இடத்துல இயேசு இல்ல, அவர் மட்டும் தூங்கிட்டு இருக்காரு. ஏன்னா the son has an overwhelming assurance that the father is always with him. அது மட்டும் இல்ல, the son has an overwhelming assurance that the father has given him authority over everything that torments him. குமாரன் என்பவன் எப்படி இருக்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க. இயேசு அந்த இடத்துல அப்படிதான், அதாவது பிதா தன்னோட இருக்கிறாரு அப்படின்றத அப்படின்ற அந்த இதுல உறுதி, மிகவும் உறுதி. ரெண்டாவது, ஒரு பயமுறுத்துற சூழ்நிலை இருக்குது, பயங்கரமா இருக்கிற சூழ்நிலை இருக்கு. அந்த சூழ்நிலை அமைதியாகிற வச்சுதான் தேவன் தன்னோட இருக்காரா இல்லையா அப்படின்னு அந்த இடத்துல இல்ல. எப்படிப்பட்ட இருக்காருன்னா, அந்த சூழ்நிலையின் மேல் பிதா தனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார் என்பதை நன்றாய் அறிந்திருக்கிறவனே குமாரன். நல்லா தெரியும், என்ன தெரியும், சூழ்நிலை மேல பிதா தனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். புயல் நிக்குதா நிக்கலையான்றது நான் முடிவெடுக்க போறது இல்ல, எனக்கு கொடுத்திருக்கிற அதிகாரத்தை நான் பயன்படுத்தி புயலை நிறுத்துவேன்.
புயல் எனக்கு எதிராக வந்திருக்கலாம், புயல் என்னை பயமுறுத்தி கொண்டிருக்கலாம், புயல் என்னை சூறையாடுவதற்கு முயற்சிக்கலாம், ஏன் சூறையாடிட்டு கூட இருக்கலாம். ஆனால் இது எல்லாத்துக்கும் மேல பிதா எனக்கு கொடுத்திருக்கிற ஒரு வரம் எனக்கு இருக்கிறது, இல்ல பிதா எனக்கு கொடுத்திருக்கிற ஒரு கிருபை இருக்கிறது. அது என்னன்னா, என் வாயின் வார்த்தைகள் மூலமாய் இந்த சூழ்நிலைகள் மேல் ஆளுகை செய்வது. இதுதான் பிரின்சிபல், குமாரத்துவத்தின் பிரின்சிபல். இது இதை விசுவாச பிரின்சிபல்னு சொல்லிக்கலாம். ஆனா குமாரத்துவத்தின் கோட்பாடு இது. என்ன கோட்பாடு? ஒரு பிரச்சனையை பயமுறுத்துகிறா, ஒரு பிரச்சனைக்கு எதிர்த்தா நிக்குதா, என்னால அதை எதுவுமே பண்ண முடியலன்ற எனக்கு தோண ஆரம்பிக்குதா, இந்த சூழ்நிலையிலே இந்த பிரச்சனையின் மேலே பிதா எனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். The Father has given me authority over this very situation. இந்த சூழ்நிலை மேல அப்படிப்பட்ட அறிவை பெற்றிருக்கிறவன் தான் குமாரன். எப்படி அதிகாரம் கொடுத்திருக்கிறாரு? என் வாயின் வார்த்தைகளால். நான் பேசினால் இந்த புயல் எனக்கு கீழ்ப்படிதான் ஆக வேண்டும் என்கிற அறிவிலே வாழ்கிறவன் தான் குமாரன். Those who live, one who lives in this knowledge, இந்த வெளிப்பாட்டிலே, இந்த அறிவிலே வாழ்கிறவன், அவன் தான் குமாரன். சோ நம்ம ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருக்குள்ள வருகிறோம், வந்தோடனே கிறிஸ்துவ குழந்தைகளா இருக்கிறோம் அந்த ஸ்டேஜ்ல. ஆனால் தேவன் நம்மை முற்றிலும் தேறினவர்களா இருக்கும்படி அழைக்கிறார். முற்றிலும் தேறின இடத்துக்கு, குமாரத்துவத்தின் இடத்துக்கு நம்மை தேவன் அழைக்கிறார். சோ அந்த குமாரத்துவத்தின் இடம்னா எப்படிப்பட்ட இடம் என்று சொன்னால், பிரச்சனைகளை கண்டு பயந்து அழுகிற இடம் அல்ல, தைரியமாக எதிர்த்து பேசுது. சங்கீதம் 127 அதுல 3, 4, 5 வசனங்கள் வாசிக்கிறேன். இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன், வால வயதின் குமாரர் பலவான் கையில் உள்ள அம்புகளுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள். அவைகளால் தன் அம்பரா துணியை நிரப்பின மனுஷன் புருஷன் பாக்கியவான். அவர்கள் நாணம் அடையாமல் ஒளிமுக வாசியில் சத்துருக்களோட பேசுவார்கள். குழந்தைகளை பத்தி வருது, பிள்ளைகள் கர்த்தரால் சுதந்திரம், ஓகே. ஆனா அதை சொல்லிட்டு அடுத்து குமாரர் பத்தி வருது பாருங்க, வால வயதின் குமாரர் அப்படின்னு சொல்லி. அதுல அந்த குமாரர்களுடைய ஆட்ரிபியூட், ஒரு குணாதிசயம் என்ன, அவர் ஒரு செயல்பாடு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர்கள் நாணம் அடையாமல் ஒளிமுக வாசலில் சத்துருக்களோட பேசுவார்கள். அவங்க என்ன பண்ணுவாங்க? சத்துருக்களோட நாணம் அடையாமல் பேசுவார்கள். அப்படின்னா வெட்கப்படாமல், பயப்படாமல், தைரியமாக சத்துருக்களோட எதிர்த்து பேசுறது. சோ குமாரத்துவத்துல இது ஒரு முக்கியமான ஒரு பிரின்சிபல். இப்ப இயேசு கிறிஸ்து இங்க சொன்ன, நம்ம படிச்ச 11, 23, 24 பாத்தீங்கன்னா, அவர் சொல்றாரு, எவனாகிலும் இந்த மலையை பார்த்து தழுண்டு பெயர்ந்து சமுத்திரத்தில் இருப்போம்னு சொல்லி தான் சொன்னபடி நடக்கும் என்று சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடி அவனுக்கு ஆகும். அப்ப ஒரு மிகப்பெரிய ஒரு பிரின்சிபல் சொல்லி தராரு. ஏன்னா என்ன சொல்றாருன்னா, நீங்க அவரை பத்தி ஆச்சரியப்படி கேட்கறாங்க, எப்படி நீங்க எல்லாம் செய்றீங்க? ஏன் செய்யறாருன்னா, ஒரு குமாரனா இருக்கிறதுனால செய்கிறார். இப்ப என்ன நடக்க போகுதுன்னா, அவர் சிலுவைக்கு போய் அவர் மரித்து உயிர்த்தெழுந்த பின்பு குமாரர்களை எழுப்ப போகிறார். ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்கும் போது எப்படி அந்த எசேக்கியேல் 37 அதிகாரத்திலே ஒரு பெரிய சேனை அவர்கள் எழுப்பி நின்றார்களோ, அதே போல தேவ ஆவி இவர்கள் அருளப்படும் போது, இல்லைன்னா கிறிஸ்துவின் ஆவி இவர்கள் கொடுக்கப்படும் போது இவர்களும் தேவகுமாரர்களாக எழும்ப போகிறார்கள். அப்பொழுது இவருடைய வாயிலே வல்லமை இருக்க போகிறது, இவருடைய வாயின் வார்த்தைகளிலே வல்லமை இருக்க போகிறது. அதனாலதான் எவனாகிலும் சொன்னாரு. ஒரு சில பேரு இல்ல நான் மட்டும் தான் அப்படி பண்ண முடியலாம் சொல்லல, எவனாகிலும் சொன்னார். ஏன்னா ஒரு காலம் வருகிறது, அந்த காலத்துல ஆண்டவர் சொன்னாரு, நல்லா கவனிங்க, தெளிவா கேட்டுக்கோங்க. காலம் வருகிறதா இனிமேட்டு வருது நான் சொல்லல, இயேசு சொல்லுகிறார். அப்ப அவர் சொல்லும் போது அந்த காலம் எப்படிப்பட்ட காலம்னா, நீங்களே பிதாவிடத்தில் கேட்டுக்கொள்வீர்கள், அவர் உங்களுக்கு கொடுப்பார். இதுல நான் அதுக்கு முன்னாடி இருக்க எப்பவுமே ஜீசஸ் போய் கேட்டுட்டு இருந்தாங்க, ஆண்டவரே ஏதாவது செய்யுங்க, ஆண்டவரே ஏதாவது செய்யுங்க. சொன்னார், அப்படி தேவைப்படாதுங்க, ஏன்னா என் ஆவி உங்களுக்குள்ள நான் வைக்க போறேன். I'm going to give my spirit into you. Put my spirit into you. என் ஆவி உங்களுக்குள்ள வரும்போது, அப்பா பிதாவை என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவி அது. அந்த ஆவி கிறிஸ்துவின் ஆவி, அப்படிப்பட்ட ஆவி, அப்படி அதே ஆவி உங்களுக்கு கொடுக்கப்பட போகிறபடியால் நீங்களும் உங்கள் வாயத்திலிருந்து பேச முடியும். பேசும்போது அப்படியே உங்களுக்கு ஆகும். ஓகே, ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும், ஒவ்வொரு விசுவாசிக்கும் முக்கியமாய் சொல்லித்தரப்பட வேண்டிய சத்தியம் இது. இதுதான் ஒரு ஹையர் லெவல்ஸ் இதெல்லாம் சொல்ல மாட்டேன் இன்னைக்கு. அப்படி பார்த்தா அப்படிதான் இருக்கு நிலைமை. ஆனா அப்படி இல்லை. திஸ் இஸ் சம்திங் விச் எவ்ரிபடி ஷுட் லேர்ன் இமிடியேட்லி ஆஃப்டர் தே கெட் சேவ்ட். எனக்கு தெரியாது, நான் ரட்சிக்கப்படும் போது யாரும் எனக்கு சொல்லித் தரதில்லை. ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணுனாங்க, ஆத்துமாக்காக ஜெபம் பண்ணுனாங்க, டிராக்ட் கொடுனாங்க, ஆத்துமாக்கள் அழிஞ்சு போகுது, போய் காப்பாத்து எல்லாரையும். நான் அதனால எங்கேயுமே விட மாட்டேன். எப்படியாவது சுவிசேஷம் சொல்லியே தீரணும்னு அவன்
கேட்கறான் கேட்கல, அவனுக்கு வேணுமா வேணாமா அதை பத்தி யோசிக்கிறதே கிடையாது. சொல்றது என் கடமை, சொல்லிடுவோம் அப்படின்னு ரட்சிக்கப்பட்டோன்னு இதுதான் முக்கியமானதுன்னு என்ன சொல்லி கொடுத்துருந்தாங்க. அட்லீஸ்ட் நான் போன சில ரட்சிக்கப்பட்ட சில இடங்கள் கொஞ்சம் பரவாயில்ல. அட்லீஸ்ட் ஜெபம் பண்றதை பத்தி அதோட முக்கியத்துவத்தை எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க கொஞ்சம் எனக்கு. அதனால ஏதோ நான் தப்பு பொழைச்சேன், கொஞ்சம் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சேன். இப்ப நீங்க நிறைய இடங்கள் அதெல்லாம் சொல்லி தருது, அது கூட சொல்லி தருது இல்ல. சும்மா சர்ச்சுக்கு வந்தா போதும், சர்ச்சில் ஒரு எல்லாம் ஃபெலோஷிப்பா இருக்கணும், அதான் முக்கியம். நம்ம எல்லாம் ஒரே கம்யூனிட்டி எல்லாம் ஒன்னா இருக்கணும், இதெல்லாம் முக்கியம். இந்த லெவலில் தான் ஓடுது. சரி, சில பேர் கம்யூனிட்டின்னு ஓப்பனா சொல்லி செய்யறாங்க, சில பேர் அதெல்லாம் சொல்லாமலே அவங்களும் அதை தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே. ஆனா முக்கியமானது என்னன்னா, தனிப்பட்ட முறையிலே ஒரு விசுவாசி சவால்களை சந்திப்பது எப்படி? எல்லா பிரச்சனைக்கும் உங்களுக்கு குரூப் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாது. சில காரியங்களுக்கு உடம்பு செய்யலாம். ஓகே, உங்க வீட்டுல இருக்க உடம்பு சரியில்லையா, உங்க சபையில இருக்கிற சில நண்பர்கள் வந்து உங்களுக்கு உதவி செய்ய முடியும். ஓகே, நான் ஒத்துக்கிறேன். அந்த மாதிரிலாம் இருக்கு. இந்த மாதிரி சில காரியங்கள் இருக்கு. சில சில சின்ன சின்ன காரியங்களை உதவி செய்ய முடியும். சில பிரச்சனைகள் நீங்கள் யாருக்கும் சொல்ல முடியாத பிரச்சனைகள் இருக்கிறது. மலை போல இருக்குது. இல்ல பேதுரு அன்னைக்கு கடல்ல போயிட்டு இருந்த போது மூழ்கிற மாதிரி இருக்குது. இதெல்லாம் யார்கிட்டயும் சொல்லி பேச கூட நேரம் கூட இல்ல, அதுக்கு வாய்ப்பு இல்ல, சந்தர்ப்பம் இல்லைன்னு இருக்கு. நீங்கள் தனியாய் நின்று கொண்டிருக்கிறீர்கள். அப்படி ஒரு விசுவாசம் நிற்கும் போது என்ன பண்றது அப்படின்றது தான் இதை இயேசு சொல்லி கொடுத்தார். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து தருண்டு சமுத்திரத்திலே போ என்று சொல்லி தான் சொன்னபடி நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடி அவனுக்கு ஆகும். வாய் எவ்வளவு முக்கியம்னா, பெந்தைக்கோஸ்தே நாளிலே பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேல் இறங்கின போது தேவன் மாற்றினது அவர்கள் பாஷையை தான், அவர்கள் வாயை தான். வாயை கர்த்தர் தொட்டார், அவர்கள் பேச ஆரம்பித்தார்கள். பேச ஆரம்பிக்கும் என்ன நடந்துச்சு? தேவனுடைய மகத்துவங்களை அவர்கள் பேச ஆரம்பித்தார்கள். ஆவி அவர்கள் மேல் அருளப்பட்டவுடன் அவர்கள் வாய் மாறியது. வெளிப்படுத்தின பார்க்கிறோம், அவர் ரத்தத்தில் தோய்த்த வஸ்திரத்தை அணிந்திருந்தார். அவர் வாயிலிருந்து இருபுறம் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது. அந்த பட்டயம் புறப்பட்டு என்ன பண்ணுச்சு? புறஜாதிகளை வெட்டினது. ஓகே, அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பது. பட்டயம் எங்கிருந்து புறப்பட்டு போச்சு? இன்னொன்னு பாருங்களேன், இயேசு கிறிஸ்து, உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்தின விசேஷம் முதல் அதிகாரத்திலே யோவான் ராஜாவா இருக்கிற இயேசு கிறிஸ்து பார்க்கிறான். அவர் எப்படி இருந்தாருன்னு சொல்லி போட்டுருவாங்க. தமது வலது கரத்திலே 1:16 தமது வலது கரத்திலே 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருந்தார். அவர் வாயிலிருந்து இருபுறம் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது. இதை பத்தி ஒரு பாட்டு எழுதியிருந்தார், இயேசு உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை பற்றி அவருடைய அதை வர்ணித்து. அந்த பாட்டை கவனிச்சுட்டே இருந்தேன். அந்த பாட்டுல அவரு ரொம்ப ஃபேமஸ் பாட்டு, சொன்னா உங்களுக்கு தெரியும். அந்த பாட்டுல இருபுறம் கருக்குள்ள பட்டயத்தை கைகளில் ஏந்தி கொண்டிருக்கிறார்கள் பாடிட்டாரு. ரொம்ப ஃபேமஸ் பாட்டு, நிறைய பேர் அதை அப்படிதான் பாடிட்டு இருக்காங்க. மற்றதெல்லாம் கரெக்ட். அக்னி ஜுவாலை போன்ற கண்கள் உடையவர், அதெல்லாம் வரும் அந்த பாட்டுல. ஆனா கையில வச்சிருக்காருட்டாரு. எனக்கு டவுட், என்ன கைன்னு சொல்றாருன்னு சொல்லிட்டு அப்புறமே நானும் அந்த பாட்டை ரொம்ப விரும்பியில பாடுவேன். அப்புறம் பைபிளை படிச்சு பார்த்தா கையில் இல்லை, எங்க இருக்கு? வாயில இருக்கு. ஓல்ட் டெஸ்ட்மென்ட் நியூ டெஸ்ட்மென்ட் ஒரு பெரிய ஷிஃப்ட்டுங்க. என்ன ஷிஃப்ட் பாத்தீங்கன்னா, பட்டயம் வந்து கையில இருந்து வாய்க்கு போயிடுச்சு. பட்டயமே இல்லைன்னு சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க. இல்ல, பட்டயம் இருக்கு, ஸ்வாட் இருக்கு. ஸ்வாட் இல்லைன்னா மொட்டை அடிச்சிருவான் அவங்கள பிசாசு. ஏற்கனவே அடிச்சிருக்கான்ல, நல்லாவே அடிச்சிருக்கான்ல. இல்லைன்னா மொட்டை அடிச்சிருவான். ஸ்வாட் இருக்கு, வயலன்ஸ் இருக்கு. நியூ டெஸ்ட்மென்ட்ல வயலன்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கிடையாது. பைபிள் படிக்காம உளர்றாங்க. புதிய ஏற்பாடு படிச்சு ரெவலேஷன் எல்லாம் படிச்சீங்கன்னா தெரியும், பயங்கரமா வயலன்ஸ் இருக்கு. அதுக்கு முன்னாடியே இருக்கு. ஏசு கிறிஸ்து சொன்னார், பூமியின் மேல் நெருப்பை போட வந்தேன்னாரு. சில நேரங்கள்ல நீங்கள் தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற காரியங்களை சுதந்திரிப்பதற்கு உங்கள் வாயினால் நீங்கள், அதாவது என்னன்னா வயலன்ஸ் இருக்கு, ஆனா அது எப்படி இல்லை அப்படின்னா பிசிக்கலா இல்ல, வாயில இருக்கு. வார்த்தைகள், your words based on the word of God. கர்த்தருடைய வார்த்தையின் மேல் அஸ்திபாரம் கொண்டிருக்கிற உங்களுடைய வார்த்தைகள் உங்கள் வாயிலிருந்து புறப்படும் போது அது இருபுறம் கருக்குள்ள பட்டயமாய் புறப்படுகிறது. ஓகே, சோ மலையை பார்த்து பெயர்ந்து தள்ளுண்டு சமுத்திரத்திலே போ என்று சொல்லி தான் சொன்னபடி நடக்கும் என்று சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடி அவனுக்கு ஆகும். சோ தேவனுடைய வார்த்தைகளை நாம் பேசுவது, அவைகளை நமக்கு உரியதாக்கி பேசுவது என்பது முக்கியமா இருக்கிறது, மிக முக்கியமா இருக்கிறது. ஏன்னா நீங்க பேசும்போது அதிலே கர்த்தருடைய பட்டயம் அங்கே புறப்பட்டு போகுது. நான் போன மீட்டிங்ல சொன்னேன், அதே நான் திரும்ப சொன்னேன். இது ஆல்மோஸ்ட் எவ்ரி மீட்டிங் நான் சொல்லுவேன். ஏன்னா
எனக்கே புரியுதுக்கு ரொம்ப நாள் ஆச்சு. ரொம்ப நாள் கழிச்சு தான் இதை நான் அறிந்து கொள்ள ஆரம்பித்தேன். ஆனா ஈஸி டு மிஸ் அண்டர்ஸ்டாண்ட். அதாவது என்னன்னா, சூழ்நிலையை பார்த்து பேசுறீங்க. மலையை பார்த்து பேருந்து தள்ளுண்டு போன்னு சொல்லியாச்சு, போட்டிருக்கு. நீங்க பேச முடியும் ஆண்டவர் சொல்லிட்டாரு. ஏன்னா எவனாகிலும் சொல்லிட்டாரு. சரி, இப்ப நீங்க பேசுறீங்க. பேசுனே மழை போல என்ன பண்றது? மழை போல இருக்க அந்த பிரச்சனையை பார்த்து பிரச்சனையே இன்னையோட ஓடிடுன்றீங்க. ஒரு கடன் எடுத்துக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள். கடன் இருக்கு. இன்னைக்கு என்ன 14ஆம் தேதி. ஸோ நீங்க சொல்ல ஆரம்பிச்சிருவீங்க. காலையிலன்னு சொல்ல ஆரம்பிக்கிறீங்க. யூஎஸ் இருக்கவங்களுக்கு இன்னும் 17 இவதான் காலையா இருக்கும். ஆஸ்திரேலியாவில் இருக்கிறவங்களுக்கு முடிஞ்சு போச்சு 14. ஸோ அதனால இப்ப 15ஆம் தேதினா உங்களுக்கு கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். 15ஆம் தேதி காலையில எந்திரிக்கிறீங்க. எந்திரிச்சு சொல்ல ஆரம்பிக்கிறீங்க. கடன் கடன் இருக்குன்னா உங்களுக்கு கடனே வெளியே போ, ஏசு நாமத்துல போ, நீங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடாதுன்னு சொல்றீங்க. 16ஆம் தேதி காலையில சிரிச்சுக்கிட்டே கடன் வருது. நான் இன்னும் போலையேன்னு சொல்லுது. என்ன பண்ணுவீங்க? ஒரு ஆள் சொல்லியிருக்காரு, ஒரு ஊழியக்கார்ட்ட போய், ஐயா நீங்க சொன்னீங்க இந்த மாதிரி மலையை பார்த்து பெயர்ந்து தள்ளுண்டு போன்னு சொல்லி, நீங்க என்ன ஜெபத்துல எவைகளை கேட்பீர்களோ பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிங்கள், அப்பொழுது அவைகளுக்கு உண்டாகும்னு. ஸோ நான் இது 2 வருஷத்தையும் சேர்த்து வச்சு என்ன பண்ணேன்னா, ஒரு நாள்ல அந்த ஆள் காலையில அவருக்கு வந்து புது கார் வேணுமா, காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் 300 தடவை எனக்கு புது கார் வருது புது கார் வருதுன்னு சொல்லியிருக்காரு. கடைசியில கார் வரலையா. ஸோ அந்த ஊழியக்கார்ட்ட போய் கேட்டுருக்காரு, ஐயா என்ன ஐயா நீங்க சொன்னீங்கன்னா நானும் என்ன பண்ணேன், அந்த மெசேஜ் எல்லாம் கேட்டு போய் தான் எனக்கு கார் வேணும் கார் வேணும் நானும் காலையில இருந்து டிக்ளேர் பண்ணிட்டே இருக்கேன், பண்ணேன் நைட் வரைக்கும் டிக்ளேர் பண்ணேன், காரே வரல. நீங்க தானே சொன்னீங்க இப்படி வந்து வரும், நான் வரலையே, ஏன் வரல ஏன் வரல? அப்பனா என்ன சொல்லிடுறாங்க, பாத்தீங்களா இவ்வளவு நேரம் சொல்லி பார்த்தோம் ஆனாலும் என்ன பண்ணல, வரல. அப்ப என்ன அர்த்தம்? இதெல்லாம் ஒர்க் ஆகாதுன்னு அர்த்தம். அப்படி இல்ல. இது முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, நீங்க பேச ஆரம்பிக்கும் போது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா உண்மையிலே வெளியே இருக்கிற சத்துருவோடு பிரச்சனையே கிடையாது. வெளியே இருக்கிற சத்துருவை, பிசாசை கர்த்தருடைய வார்த்தை எளிதில் மேற்கொள்ளக்கூடியதா இருக்கிறது. ஓகே, ரியல் ப்ராப்ளம் என்னன்னா, உங்கள் இருதயத்திலே இருக்கிற அவிசுவாசம் அது விலக வேண்டும். உங்கள் இருதயத்திலே இருக்கிற அவிசுவாசம் விலக வேண்டும். அப்ப நீங்க முதல்ல பேச ஆரம்பிக்கும் போது அது எப்படி இருக்குன்னா, உங்களுக்கு இருதயத்தை அது சரி பண்ண ஆரம்பிக்கிறது. ஃபர்ஸ்ட் உங்க இருதயத்துக்கு தான் நீங்க பேசுறீங்க. எஸ் யூ மே பி கிளைமிங் ஓகே எனக்கு கடன் போட்டுணும், அது எப்படி இருதயத்துக்கு பேசுறது? இல்ல ஒரு கார் வேணும்னு நீங்க டிக்ளேர் பண்ணலாம், இல்ல ஏதோ ஒரு வீடு வேணும்னு நீங்க டிக்ளேர் பண்ணலாம், நீங்க அதை கன்ஃபஸ் பண்ணலாம். இதுக்கும் இருதயத்துக்கும் எப்படி சம்மந்தம் இருக்கு? ஏன் இருதயத்துல ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் ஆகணும்னு சொல்றேன். ஏன் சொல்றேன்னா, இருதயத்திலே நம்ம ஆதாமின் குடும்பத்திலிருந்து வந்துருக்கிறோம் இல்லையா, அதனால நம்ம இருதயத்திலே சொன்னா அப்படிலாம் நடக்காதுன்னு இருக்கு. நம்ம இருதயம் என்ன நம்புது, சொன்னா நடக்காது. எப்படிங்க கண்டுபிடிக்கிறது இருதயம் அப்படி சொல்லுதா இல்லையான்னு? சில நேரம் ஆப்வியஸா தெரியும். நம்ம பேசும்போதே நமக்குள்ளேயே அந்த லாஜிக்கல் மைண்ட்ல இருந்து நிறைய டவுட்ஸ் வர ஆரம்பிக்கும். வந்து அது எப்படி முடியும், இதுக்கு சாத்தியக்கூறுகள் என்ன அப்படிலாம் கேட்கும். இன்னும் சில நேரம் அந்த மாதிரி ஒண்ணுமே தெரியாது, ஆனாலும் தடைப்பட்டுட்டே இருக்கும் பதில் வராம. ஓகே, அப்படி இருந்தாலே நம்ம சேஃபா என்ன அசியூம் பண்ணிக்கலாம், இன்னும் இருதயத்துல கொஞ்சம் செய்ய வேண்டிய வேலைகள் இருக்கிறது. பட் அட் சம் பாயிண்ட் யூ ஷுட் ஸ்டார்ட் ஸ்பீக்கிங் சோ தட் கொஞ்ச நாள்ல உங்க இருதயத்தை கிளியர் ஆகி விசுவாசம் செயல்பட ஆரம்பித்து உங்கள் அவிசுவாச இருதயம் நீங்கள் பேசுகிற கர்த்தருடைய வார்த்தையினாலே விசுவாச இருதயமாய் மாறி அதுக்கப்புறம் ரிசல்ட் வரணும். இது வர்றதுக்கு டைம் ஆகும், கொஞ்சம் ஆகலாம். அப்படின்றதுனால இன்றைய ரட்சணை நாள் மாதிரி யூ ஷுட் பிகின் யுவர் கன்ஃபெஷன்ஸ் ஆஸ் சாப். எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ உங்கள் அறிக்கைகளை நீங்கள் சொல்ல ஆரம்பிக்க வேண்டும், பேச ஆரம்பிக்க வேண்டும். எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ பேச ஆரம்பிங்க. வெயிட் பண்ணிட்டு இருக்க வேணான்றே, வெயிட் பண்ண வேணாம். ஏன்னா சொல்லி பார்த்தா ஒண்ணுமே நடக்கல. இல்ல நீங்க சொல்லும் போது உங்களுக்கு இருதயத்திலே அசைவு உண்டாகி கொண்டிருக்கிறது. உங்க இருதயத்துல அசைவு உண்டாகி கொண்டிருக்கிறது. நல்லா கவனிங்க. சில சூழ்நிலைகளை பற்றி நீங்க நினைச்சு பார்த்தாலே உங்க இருதயத்திலே உலர்ந்த எலும்புள்ள பள்ளத்தாக்கு மாதிரி தான் இருக்கு. அண்ட் கடந்த நாட்களிலே அது நிமித்தமா ஏற்பட்ட வேதனைகள், வலிகள், தாக்கங்கள் இதெல்லாம் உங்க இருதயத்துல காயத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறது. அதனால இன்னைக்கு உங்க இருதயம் விசுவாசிக்க முடியாம கஷ்டப்படுது. அப்ப வார்த்தை அனுப்பி குணமாக்குகிற தேவன் முதலாவது உங்கள் விசுவாச அறிக்கைகள், உங்கள் விசுவாச வார்த்தைகள் உங்க இருதயத்தை நோக்கி கர்த்தர் அனுப்ப விரும்புகிறார். ஏன்னா உங்கள் இருதயத்தை முதலாவது சுகப்படுத்த வேண்டும். இருதயத்தை சுகமாக்கக்கூடிய ஒரு உறுதியாக சுகமாக்கக்கூடிய காரியம் ஒன்று இருக்கும், அது எல்லா நேரம் வேலை செய்யும். அப்படின்னா அது கர்த்தருடைய வார்த்தை.
அந்த கர்த்தருடைய வார்த்தை உங்கள் வாயிலிருந்து புறப்படும் போது இது இன்னும் வல்லமையுள்ளதாய் மாறுகிறது. ஸோ முதல்ல கர்த்தர் எதை டீல் பண்ண விரும்புறாருன்னா உங்களுடைய இருதயத்தை டீல் பண்ண விரும்புறாரு. விரும்புறது இல்லை, அப்படிதான் சிஸ்டம் வச்சிருக்காரு. அவர் சில பிரின்சிபிள்ஸ் அண்ட் கோட்பாடுகள் இருக்காரு சொன்னல, அதுல ஒரு முக்கியமானது. ஏன்னா இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும் சொல்றாரு. மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் எப்படி இருக்கிறதோ அப்படி அவனும் இருக்கிறான். சோ இருதயத்திலே கர்த்தருடைய வார்த்தை நினைவுகள், இது நடக்காது, இது வராது, இது எப்படி செய்ய முடியும், இதுக்கு என்ன பாசிபிலிட்டி அப்படின்ற காரியங்கள் எல்லாம் உடைக்கப்பட்டு அவைகள் வேற எடுக்கப்பட்டு விசுவாச இருதயமாய் இருதயம் மாறுவது, விசுவாச இருதயமாக இருதயம் நிறைந்திருப்பது. சோ இதுதான் முதலாவது நடக்க வேண்டிய காரியம். ஓகே, சோ இல்லாதவர்கள் இருக்கிறது போல அழைப்பது, அதுதான் நம்முடைய தலைப்பு. சோ இல்லாதவைகளை முதல் படி என்னன்னா, இல்லாதவைகளை உங்களுடைய வாயின் வார்த்தைகளாலே உங்கள் இருதயத்திலே உருவாக்குவது, இதுதான் முதல் படிங்க. ஓகே, இல்லாதவைகளை உங்கள் வாயின் வார்த்தைகளாலே உங்கள் இருதயத்தில் உருவாக்குவது, இதுதான் முதல் படி. நீங்கள் முதலாவது பேசும்போது உங்களிடத்தில் இல்லாதவைகள், நல்லா கவனிங்க, உங்களுடைய காணக்கூடிய உலகத்திலே உங்கள் கையிலே இல்லாதவைகளை உங்கள் வார்த்தையினாலே உங்கள் இருதயத்திலே உருவாக்குகிறீர்கள். இருதயத்திலே உருவாக ஆரம்பிக்கிறது. இருதயத்திலே உருவாயிருச்சுன்னா, ஓகே, இருதயத்துல உருவாயிருச்சுன்னா உங்கள் இருதயம் ஐயோ இல்லையே இல்லையேன்னு சொல்லாது, ஸ்தோத்திரம்னு சொல்ல ஆரம்பிக்கும். ஓகே, ஒன்ஸ் that image is formed in your heart will no longer be complaining or worrying. Don't be worried, because your heart, as far as your heart is concerned, you've already got it. உங்க இருதயத்தை பொறுத்தவரை ஏற்கனவே பெற்றுக்கொண்டீங்கன்னு அர்த்தம். அப்ப பெற்றுக்கொண்டீங்கன்னா உங்க இருதயம் அதை குறித்து கவலைப்படாது, அதை குறித்து ஸ்தோத்திரம் செலுத்த ஆரம்பிக்கும். ஓகே, இன்னும் ஒரு பாயிண்ட் சொல்லிட்டு நம்ம முடிச்சிடுறேன் இன்னைக்கு. There's a difference between your mind and your heart. உங்கள் மனதுக்கும் உங்கள் இருதயத்துக்கும் வித்தியாசம் இருக்கிறது. உங்கள் மனது, மைண்ட் அப்படின்னு சொல்றோம்ல, அது பாத்தீங்கன்னா இட்ஸ் ஒரு லாஜிக்கல் என்டிட்டி. அது ஒரு தகவல்களை வைத்து இயங்குகிற ஒரு பகுதி. ஓகே, ஆனால் இருதயம் என்பது அளவு கடந்த ஒரு பகுதி. அது கற்பனையின் உலகத்தோடு கனெக்டட் மாதிரி. இருதயம்ன்றது உணர்ச்சிகள், அதோட கனெக்டட். அது ரொம்ப அன்லிமிட்டட் இருதயம். ஓகே, இருதயத்தால இல்லாதவைகளை கற்பனை செய்ய முடியும். ஓகே, ராங் எக்ஸாம்பிள் தான், நான் புரியும் நினைக்கிறேன். 2 பேர் லவ் பண்றாங்கன்னு வைங்களேன், அது நம்ம மாதிரி ஊர்ல ஜாதி பிரச்சனை இதெல்லாம் இருக்கும்போது ஒருத்தன் ஜாதிக்காக வெட்டுறான், இந்த மாதிரிதான் இருக்குது. இப்படிப்பட்ட இடங்கள்ல லவ் பண்றவங்க எந்த தைரியத்துல லவ் பண்றாங்க? ஏன் பண்றாங்கன்னா அது லாஜிக்கல் மைண்ட்ல, மனதுல இருந்து வரல, இருதயத்துல இருந்து வந்துவிட்டது. இருதயம் லிமிட்லெஸ் பாசிபிலிட்டிஸ் தான் பாக்குது. இருதயம் லிமிடேஷனை பாக்குறதே கிடையாது. சரியா? ஆனா மனது அப்படி இல்லை, அது கால்குலேட் பண்ணும். அதான் மத்தியானம் என் ஒய்ஃப்ட பேசிட்டு இருந்தேன். அப்ப நான் சொல்லிட்டு, அதாவது ஒருத்தன் டயட்ல இருக்கிறதுக்கு மைண்டு தேவை, ஆனா இஷ்டப்படி தூங்கி சாப்பிட்றதுக்கு இருதயமே போதும், மைண்டு தேவையில்லை. இன்ஃபேக்ட் மைண்ட் இருக்கக்கூடாது அந்த இடத்துல. மைண்ட் ஐயோ, நம்ம எவ்வளவு நமக்கு தெரியும், நிறைய பேர் சுகரு அதெல்லாம் இருக்கிறவங்க அடி 1/2 கிலோ அல்வா அடிச்சு சாப்பிட்றவங்களாம் பார்த்துருக்கேன் நான். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்களாம் நல்ல ஹை சுகர், ஆனா அல்வா அப்படியே சூடு பறிச்சுன்னு சூடு பண்ணி சாப்பிட்டு இருப்பாங்க. ஏன்னா அவர்கள் மனதில் இருந்து அதை பார்க்கவில்லை, இருதயத்திலிருந்து பார்க்கிறார்கள். இருதயம் அதை விரும்புகிறது, அதனால சாப்பிட்றாங்க. நான் சொல்லிட்டு இருந்தேன். ஆனா டயட்ல இருக்கவங்க பாத்துருக்கீங்களா, அவங்க மைண்ட் கான்ஸ்டன்டா இன்புட் கொடுத்துட்டே இருக்கும். ஏய் கலோரி கூடிருச்சு, ஐயோ டாக்டர் பால் சொன்னாரு ஏற்கனவே இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரு, நீ சாப்பிட்டு இருக்கேன்னு சொல்லுவோம். இதெல்லாம் மைண்ட்ல இருந்து வருது. ஓகே, அவங்களை கண்ட்ரோல் பண்ணிட்டே இருக்கும். அவங்க அளந்தான் சாப்பிடுவாங்க, சக்கரை போட மாட்டாங்க, நிறைய அந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், ஆயில் ரொம்ப ஊத்தணும் வேணான்னுவாங்க. ஏன்னா மைண்ட் கான்ஸ்டன்டா இன்வால்வ் ஆயிட்டே இருக்கு அந்த அவங்க சாப்பிட்ற ப்ராசஸ்ல. ஓகே, நான் சொன்னேன், யோசிச்சுட்டு இருந்தேன், பைபிள் எங்கேயுமே உன் மனது விசுவாசிக்க வேண்டும் சொல்லல, இருதயம் தான் விசுவாசிக்கும் சொல்லியிருக்கு. ஓகே, சோ இது ஒரு இதெல்லாம் நெகட்டிவ் எக்ஸாம்பிள். நான் சொன்னேன் நீங்க டயட்ல இருக்க கூடாது அப்படிலாம் நான் சொல்ல வரல. நான் என்ன சொல்ல வரேன்னா, விசுவாசத்தை உங்கள் மைண்ட்ல இருந்து பார்க்கவே முடியாதுன்றேன். your mind cannot have faith. It can only understand faith. It cannot have or use faith. உங்கள் மனது ஒருபோதும் விசுவாசத்தை கற்றுக்கொள்ளவோ அறிந்து கொள்ளவோ முடியாது, உபயோகிக்க முடியாது. அது கற்றுக்கொள்ளலாம், அறிந்து கொள்ளலாம், ஆனா உபயோகிக்க முடியாது. விசுவாசம் உங்கள் மனதிலே கூடியிருக்க முடியாது, விசுவாசம் உங்கள் இருதயத்திலே இருக்க முடியும்.
அதனால என்ன சொல்ல வரேன்னா, விசுவாச காரியங்களை பற்றி பேசும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப அவன் சொன்னபடி அவனுக்கு ஆகும் இந்த மார்க் 11, 23, 24 இந்த வசனங்கள்லாம் பார்க்கும்போது உங்க மைண்ட உள்ள கொண்டு வராதீங்க. உங்க மைண்ட வேலைக்கு வச்சிருங்க. அது எப்படிங்க செய்ய முடியும் அப்படின்னா, டயபெட்டிக்கா இருந்துட்டு சுகர் சாப்பிடல அவர்கிட்ட போய் கேளுங்க, எப்படி அதை செய்யறாருன்னு கேளுங்க. அவர் சொல்லுவாரு, எங்க அதெல்லாம் யோசிக்கிறது இல்லைங்க, நான் கொஞ்ச நேரத்துக்கு விட்டுறேன். என்ன சாப்பிடாம எப்படி இருக்குது, இவ்வளவு நல்லா இனிப்பா அழகா இருக்கு, இதை போய் இப்படி சாப்பிடாம இருக்குது அப்படி சொல்லிட்டு விட்டுட்டு ஏறக்குறைய ஒரு விதத்துல சொல்லலாமா, அவங்க வந்து அந்த மெச்சூரிட்டி அங்க லூஸ் பண்ணிடுறாங்க. கரெக்டா? ஒரு சைல்டிஷ் ஆயிடுறாங்க, சைல்ட் லைக் ஆயிடுறாங்க, குழந்தைய போல ஆயிடுறாங்க. ஒரு குழந்தைக்கு வந்து ஒண்ணும் லாஜிக் எனக்கு தெரியாது. அது என்ன பண்ணுது, அதனாலதான் குழந்தைங்க பாத்தீங்கன்னா இஷ்டத்துக்கு 1/2 கிலோ சாக்லேட் திங்கிற பிள்ளைங்கலாம் பாத்துருக்கீங்களா, அப்படியே சாப்பிட்டே இருக்கும். ஏன்னா அதுங்களுக்கு தேர் இஸ் நோ லாஜிக்கல் மைண்ட், அது இன்னும் டெவலப்பே ஆகல. அதுங்களுக்கு ஒன்லி வாட் தேர் ஹார்ட் வாண்ட்ஸ் தே வாண்ட் டு டு, அவ்வளவுதான். அது நல்லதா கெட்டதா அதெல்லாம் தெரியாது. அது செய்ய முடியுமா செய்ய முடியாது அதை பத்தி எல்லாம் இல்லவே இல்லை. என்னெல்லாமோ கேட்பாங்க குழந்தைங்க, இம்ப்ராபபிள் திங்ஸ் எல்லாம் கேட்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு லாஜிக்கல் மைண்ட் இன்னும் வளரல, டெவலப் ஆகல. இதுதான் இயேசு சொன்னார், ஒருவன் சிறு பிள்ளை போல ஆகாவிட்டால் தேவராஜ்யத்தை காண மாட்டான். ஏன்னா விசுவாச காரியங்களை பொறுத்தவரையிலே we have to lose our maturity, the maturity that the world has given. அது எப்படியா நீ சொல்லிட்டே இருந்தா நடக்கும்? நாம் சில தீர்மானங்கள் எடுக்க வேண்டும். என்ன தீர்மானம்னா, இல்ல இது இயேசு கிறிஸ்து சொன்ன வசனம், இது யாரோ சொல்லல, பவுலோ பேதுருவோ சொன்னவங்க இல்ல, வேற யாரோ இன்னைக்கு இருக்க போதகர் சொல்லல, இது இயேசுவே சொன்ன வசனம், அவரே பேசுனது அப்படின்னா அது உண்மையாக இருக்க போகுது. அது மட்டும் இல்ல, நான் குமாரனா இருக்கிறேன், ஆகவே தேவன் என்னுடைய பதிலை எங்கேயோ கொண்டு போய் வைக்கல, இல்ல பல பேருடைய தயவுல நான் வாழும்படி வைக்கல. அதாவது இதெல்லாம் லைன்ல விழுந்தாதான் எனக்கு நடக்கும், இவங்க எல்லாம் சேர்ந்து எனக்கு எதாவது பண்ணாதான் எனக்கு நடக்கும், இல்லைன்னா கவர்மெண்ட் மனசு இல்ல இவன் மனசு அவன் மனசு சொன்னாதான் நடக்கும், ஜட்ஜி சொன்னாதான் நடக்கும், அப்படிலாம் வைக்காம என்னை நேசிக்கிற என் தகப்பன் நான் குமாரனா இருக்கிறபடியால் என் வாயில் அதிகாரத்தை வைத்து விட்டார். சோ நான் பேசி நான் பெற்றுக்கொள்ள போகிறேன், நான் பேசி ஜெயம் எடுக்க போகிறேன் என்ற தீர்மானத்தை எடுக்க வேண்டும். இன்னொன்னு ஒரு இம்பார்ட்டன்ட் சொல்லிடுறேன். நீங்க உலகத்தோடு நேரம் செலவிடுறதை காட்டிலும், உலகம்னா வேர்ல்ட்லி இன்புட் சொல்றேன், வாட்ஸ்ஆப்ல உட்காந்து வாட்ஸ்ஆப்ல ஏதாவது படிச்சுட்டு இருக்கிறது, இல்ல யூடியூப் ஷார்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கிறது, இந்த மாதிரி ஏதாவது பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, இந்த நேரத்தை விட டிவி பார்த்துட்டு இருக்கீங்க, நியூஸ் பார்த்துட்டு இருக்கீங்க, இதெல்லாம் விட கர்த்தருடைய வார்த்தையில் அதிக நேரம் நீங்க செலவு பண்ணலன்னா இந்த பிரின்சிபல் நீங்க ஃபாலோ பண்ண மாட்டீங்க. உங்க வாயெல்லாம் கரெக்டாக பேச மாட்டீங்க, கொஞ்ச நாள் நிறுத்திடுவீங்க, உங்களே அறியாம நிறுத்திடுவீங்க. பட் இஃப் யூ கேன் ஸ்பெண்ட் மோர் டைம் வித் தி வேர்ட், கர்த்தருடைய வார்த்தையோடு நேரம் அதிகமாய் செலவிட முடியும் என்றால் நிச்சயமாய் இதுல இந்த 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 கோட்பாடை, அவன் சொன்னபடி அவனுக்கு ஆகும் அப்படின்ற அந்த கோட்பாடை, இல்லைன்னா ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிங்கள் அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்ற அந்த கோட்பாடையோ நீங்கள் அறிந்து செயல்படுத்துவதற்கு வாய்ப்பு அதிகம். எப்ப? கர்த்தருடைய வார்த்தையில் இரவும் பகலும் தியானமாக இருந்தால். ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை தான் இதுக்கு சாட்சி கொடுக்குது, உலகம் இதுக்கு சாட்சி கொடுக்கல. உலகத்துல போய் தேட முடியாது, இது மாதிரி நடக்கும்ன்றதுக்கு என்னங்க ப்ரூஃப் இருக்குன்னு உலகத்துல தேட முடியாது, கர்த்தருடைய வார்த்தையில போய் தேட முடியும். தேடினால் கண்டு கொள்வீர்கள். கர்த்தருடைய வார்த்தையோடு நேரம் செலவிடுங்கள், இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்க ஆரம்பியுங்கள். வருஷத்தின் முடிவை நோக்கி நெருங்கி கொண்டிருக்கிறோம். ஒரு லிஸ்ட் எழுதுங்க, எது நீங்கள் பார்க்க விரும்புகிறீர்கள், எது உங்கள் வாழ்க்கையிலிருந்து எடுக்க விரும்புகிறீர்கள், எழுதி வச்சுட்டு தினந்தோறும் காலையிலும் சாயங்காலம் அதை டிக்ளேர் பண்ணுங்க. ஆண்டவரே, இதெல்லாம் நான் நடக்கணும்னு விரும்புகிறேன், இதெல்லாம் என் வாழ்க்கையில் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன், இதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு இந்த தீமையான காரியங்களை இருக்கக்கூடாது என்று விரும்புகிறேன். ஆகவே இயேசுவின் நாமத்திலே நான் மலையை பார்த்து பேசுகிறேன், இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த சூழ்நிலையை பார்த்து நான் பேசுகிறேன், இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இதை நான் வரவழைக்கிறேன். எதுவோ உங்களுக்கு தேவை, உங்க சுகம் தேவையா வரவழையுங்கள், உங்களுக்கு பொருளாதார உதவிகள் தேவையா அதை வரவழைங்க, பணம் தேவையா வரவழைங்க, எது தேவையோ அதை இயேசுவின் நாமத்தை வரவையுங்கள். உங்க குடும்பத்தை நல்வாழ்வு வேணுமா, மோசமா இருக்கா, சண்டைகள் சச்சரவுகள் பிரச்சனைகள் தினந்தோறும் வந்து ஒரு மாதிரி கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, இல்ல பிள்ளைகளுக்குள்ள பிரச்சனை இப்படிலாம் இருக்குதா, வரவழையுங்கள். இயேசுவின் நாமத்திலே சுக வாழ்வை நான் பேசுகிறேன், இயேசுவின் நாமத்திலே என் அலங்கத்துக்குள்ளே சுகமும் என் அரண்மனைக்குள்ளே சமாதானமும் இருப்பதாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தையை நான் வரவழைக்கிறேன், அதை என் வாழ்க்கையில கொண்டு வரேன்னு பேச ஆரம்பிக்கிறேன். ஓகே, இதெல்லாத்த விட முக்கியமா சிலது பேசணும் பாருங்க. முதல்ல கால் ஃபார் டைம், நான் ஜெபிக்க வேண்டும், அதுக்கு எனக்கு நேரம் உண்டாக வேண்டும், அதுக்கு அந்த ஞானம் வேணும், எப்படி நான் ஜெபிக்கணும், 3 நேரம் செலவிடணும். இது தேவ ஞானத்தை வரவழைக்கலாம். ஏன்னா நீதிமொழி 8 போட்டிருக்கு, ஞானத்தை வான் கூப்பிட்டுக்கோன்னு.
கூப்பிடுறோமா? கூப்பிடுங்க. ஞானத்தை கூப்பிடுங்க. ஏன்னா ஞானம் அநேக சூழ்நிலைகளே மிக எளிதான பதில்களை நம்ம கொடுக்க முடியும். நம்ம ரொம்ப மண்டையை போட்டு பிச்சுட்டு எப்படின்னா செய்ய முடியாம இருப்போம். தேவ ஞானம் வெளிப்படும் போது ஞானம் நமக்கு வந்து புதிய உடன்படிக்கையில் இருக்கிறோம். கிறிஸ்துவே நமக்கு ஞானமும் மீட்பும் மானார், பரிசுத்தத்தோட சேர்த்து நீதி எல்லாமே அவர்தான். ஆனாலும் அதை வரவழைக்கிறோம் என்றால் என்ன பண்றோம் அப்படின்னா, கிறிஸ்துவுக்குள் இதெல்லாம் உண்மை, நம்முடைய ஆவியில இதெல்லாம் உண்மை, அதை நம்முடைய மற்ற ஏரியாஸ்க்கு நம்ம கொண்டு வருகிறோம். அதுதான் நான் செய்கிறோம். ஸோ பேச ஆரம்பியுங்கள். வருஷத்தின் முடிவில் இருக்கிறோம். அதனால அடுத்த வருஷம் ஆரம்பத்திலையும் என்னென்ன பார்க்க விரும்புகின்றதை எழுதுங்க, எழுதி வைங்க. ஜெபிப்போம். ஜெபிப்பது முன்பாக கர்த்தருடைய பந்திக்கு போகலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, தேங்க்யூ லார்ட். ஆண்டவரே, இந்த நேரத்தில் உங்களுடைய சரீரத்துக்காக ரத்தத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் சொன்னபடியே ஆக வேண்டும் என்பதற்காக சிலுவையில் நீர் மரித்தீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ லார்ட். உன் வாழ்நாளெல்லாம் சொன்னபடியே ஆயிற்று, ஆனால் சிலுவையில் மாத்திரம் அதை நீர் விட்டு கொடுத்தீர். நீர் எங்களுக்காக விட்டு கொடுத்தீர். நாங்கள் சொன்னபடியே ஆகிறதுனா என்னன்னே தெரியாத எங்களுக்கு அதை கொண்டு வந்து சேர்க்கும்படி எங்களுக்காக நீர் விட்டு கொடுத்தீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். நம்முடைய சரீரத்தின் ரத்தத்தில் நாங்கள் பங்கு பெறுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே எங்களுடைய வாழ்க்கையில இல்லாத வேலை நேரத்தில் வரவழைக்கிறோம். இல்லாதவர்கள் வரவழைக்கிறோம். ஒரு 1 minute அப்படியே நம்ம ஜஸ்ட் ஹோல்டு. இந்த நேரத்துல எது இல்லாதவர்கள் வரவழைக்கணும் அப்படின்றத நீங்க சிந்திச்சு யோசிச்சு அதை வரவழைக்கிற இயேசு நாமத்துல பேசுங்க. எல்லாரும் ஒரு மனதா இருக்கிறோம். ஒரு மனதாய் நாம் இருக்கும்போது நிச்சயமாய் அது சீக்கிரம் துரிதமாய் வந்துவிடும் என்று நான் விசுவாசிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே என் வாழ்க்கையில் இல்லாதது என்று காணப்படுகிறத இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வரவழைக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வரவழைக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Lord. Thank you Lord. Hallelujah. அன்றைய சரீரத்துக்காக ரத்தத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்காக பிற்கப்பட்டமுடைய சரீரத்துக்காக நன்றி, சிந்தப்பட்டமுடைய ரத்தத்துக்காக நன்றி. இந்த சரீரத்தினாலும் ரத்தத்தினாலும் எங்களை நீர் மீட்டுக் கொண்டு ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினபடியாக நன்றி செலுத்துகிறோம். Thank you Lord. Thank you Lord. வியாதியோட பலவீனத்தோடு இருக்கிறவங்க அந்த பகுதிகளில் உங்க கரத்தை வைத்துக் கொடுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஆண்டவரே, இல்லாத அந்த சுகத்தை இப்பொழுது இயேசுவின் நாமத்திலே வரவழைக்கிறேன். எங்களுக்காய் பிற்கப்பட்டது, எங்களுக்காய் ரத்தம் சிந்தப்பட்டது, சரீரம் பிற்கப்பட்டது. எங்களை ராஜாக்களை ஆசாரியர்களும் ஆக்கி இல்லாதவர்களை இருக்கும்படி அழைக்கும்படி எங்களை நடத்துகிறீர், அதற்காக ஸ்தோத்திரம். இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே சுகம் உண்டாகும்படியாக ஜெபிக்கிறேன். அது இல்லாததாக இருக்கலாம் இதுவரை, ஆனால் இல்லாதவைகளை இருக்கிறது அழைக்கிறவர் நீர். அழைக்கும்படி எங்களை அழைத்திருக்கிறீர். ஆகவே அழைக்கிறோம். தேங்க்யூ லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே சரீர சுகம் உண்டாகட்டும், பலவீனம் நீங்கட்டும். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ லார்ட். அது மட்டும் இல்ல, வேலை காரியங்களை வேலை தேடிட்டு இருக்கவங்களுக்காக ஜெபிக்கிறேன். வேலையில ஒரு முன்னேற்றம் இல்லாம ஸ்டக்கா இருக்கிறவங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த செய்தியை அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் போதே இவருடைய இருதயத்துக்குள் நீர் சில வாஞ்சிகளை விதைத்து விட்டீர். தேங்க்யூ லார்ட். விதைக்கப்பட்ட அந்த வாஞ்சிகளுக்காக நன்றி. அதற்கேற்றார் போல அந்த வாஞ்சை அவங்க கால் அவுட் பண்ணும்போது, when they call out the desire that is given them, ஆண்டவரே, அவங்க என்ன கால் அவுட் பண்றாங்களோ அதுபடி ஆகும், அதுபடி ஆகும், அதுபடி ஆகும், அதுபடி ஆகும். தேங்க்யூ லார்ட். ஆண்டவரே, இந்த வார்த்தை அற்புத அடையாளங்களால் உறுதிப்படுத்துகிறதுக்காக ஸ்தோத்திரம். தேங்க்யூ லார்ட். இன்னும் பலப்படுத்தும், ஆசீர்வதியும். இன்னும் ஆண்டவரே, அவங்க ஜெபிக்கிற காரியங்கள் எல்லாவற்றுக்குமான பதிலை பெற்றுக்கொள்கிற நாட்களா இந்த நாட்கள் இருப்பதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.